Hi friends, welcome back to Madhigam. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் வீடியோ பார்க்க போறீங்க. இது ஆக்சுவலா திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கிட்ட வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து சில ஒர்க் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் பண்ணணும்னு ஐடியாவில் இருந்தேன். அதனால காலையிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் விலாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து மாவு அரைக்கணும், அதுக்காக அரிசி உளுந்து கூடவே வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பருப்பு அடைக்காண்டி பருப்பு அரிசி எல்லாமே ஒரே பாத்திரத்தில் போட்டுட்டு கூடவே வந்து சோம்பு வரமிளகாய் இது ரெண்டையும் தனியாக ஊற வச்சுருந்தேன். அது ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு போட்டு கிரைண்டரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு அரிசி எல்லாம் ஒன்றா ஊற வச்சுருக்கோம்ல அதை போட்டு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து உப்பு போடாமல் தான் வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவு தீர்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இட்லிக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி முடிச்சுடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பருப்பு அடைக்கு அரைச்சோம்னா அந்த கலர் மாறிடும் இட்லிக்கு போட்டோம் அப்படின்னா. அதனால் ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரைச்சி முடிச்சுட்டு அது அரைச்சிக்கிட்டு இருக்க சைட்லேயே வந்து இனியனுக்கு பால் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு பால் எடுத்து ஊற்றிட்டு காய்ச்சி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி முடிச்சோடனே அதுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருந்தனால தண்ணி ஊற்றி நல்லா அடித்து பிணைஞ்சு கரைச்சி வச்சுக்கணும் உப்பு போட்டு. அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளாரே புளிச்சிடும். நான் இது வந்து காலையில் 6 மணிக்கெலாம் அரைச்சி முடிச்சுட்டேன். ஏன்னா இனியன் தூங்கிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கூடவே வந்து இன்ஸ்டன்ட் மாக்கோளம் கட்டிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதே ஒரு வாக்கில் கிரைண்டரில் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அரைச்சி அதையும் வந்து தட்டி வச்சுட்டேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனியன் வந்து எந்திரிச்சிட்டு விளையாண்டுட்டு மறுபடியும் தூங்க ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 9 மணி இருக்கும். ஸோ அவரை நல்லா தூங்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவரை நல்லா தூங்க வச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எடுத்து விளையாட போட்டிருந்த எல்லா பொருளும் அப்படியே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இனியனுக்கு எது எது விளையாடுறான் எது எது தேவைப்படலை அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தேவைப்படாத எல்லா விளையாட்டு ஜாமானையும் தூக்கி போடணும். ஏன்னா சில இதெல்லாம் வந்து ரொம்ப கடிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பல் வந்து நல்லா வந்துருச்சு, மேலே 4 வரப்போது கீழே பல் 4 வந்துருச்சு. அதனால் அவனால் கடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் அப்புறம் பர்ஸு இருக்கும்ல அந்த பர்ஸில் இருக்க ஜிப்பு எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் வந்து அதெல்லாமே வந்து தூக்கி தூர போடணும்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து மீஷோவில் வந்து சேஃப்டி பிளக் கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து மாட்டி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பெருசு போட்டு பார்த்தேன், சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. அதுக்கப்புறமேட்டுக்கு சின்னது வந்து கொடுத்துருந்தாங்க, மொத்தம் 5 10 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போட்டு பார்த்துருந்தேன். இது ஆக்சுவலாக 92 தான், நல்லா ஒர்த்து. ஏன்னா இனியன் சோஃபா மேலே ஏற ஆரம்பிச்சிட்டார். இனிமேட்டுக்கு அந்த பிளக்கில் எல்லாம் கையை விட ஆரம்பிச்சிடுவார். அதனால் அதுக்கு முன்னாடியே சேஃபாக போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தெரியாது அங்கனைக்குள்ளே ஒன்று இருக்குது நம்ம வந்து கைவிடணும்னு. விட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளால் பிளக் போட்டாலும் அதை கழட்டி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துருவார். அதனால் அவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கு இருக்கிற அந்த செல்ஃபை வந்து நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு எல்லா சாமியும் வந்து அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது மாதிரி பண்ணி. நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் பொறுத்துறோம்ல, அந்த புகையெல்லாம் அடித்து லைட்டாக கருகும்னு ஆயிரும். அதனால் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணணும். நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அதனால் பண்ணினேன். அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்குது, அது ரொம்ப நாளாக உள்ளே இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஹாலில் மாட்டியிருந்தோம். அதை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கார் கண்ணாடி க்ளீன் பண்ணுற அந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணேன். ஓரளவுக்கு போச்சு, ஆனால் இன்னும் வந்து நல்லா போகலை. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த கண்ணாடி. அதனால் வந்து அது சரியாக வந்து போக வைக்க முடியல. அந்த ஒர்க்கெலாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருள்லாம் மளிகை ஜாமான் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து எப்போயாச்சும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது டப்பாவில் கொட்டி வைக்க மாட்டேன். ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொட்டிக்கிட்டு இருந்தேன். இனியன் எந்திரிச்சு வந்து அவர் பாட்டில் அந்த வாளியை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ஆக்சுவலாக ரொம்பவே துருத்துருன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் மேலே செல்ஃபில் இருக்கிறத எடுக்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாரு கிச்சனில். ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு மைண்டில் தூங்கி எழுந்திரிச்சிருந்த அந்த தூக்க கலக்கத்தில் அந்த பக்கெட்டில் இருக்க பொருளை மட்டும் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார்.
மிச்சம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாமே வந்து டப்பாவில் தட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு தட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். சில இதெல்லாம் வந்து ஒரு சில டப்பாவில் வந்து ரெகுலராகவே போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கழுவி வச்சுட்டு அந்த டப்பாவில் கொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அஞ்சரை பெட்டியை வந்து ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அஞ்சரை பெட்டி 2 இது வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து பட்டை, சோம்பு, முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இன்னொன்று வந்து ரெகுலராக எடுத்து தாளிப்பு ஐட்டம் எல்லாம், அதாவது கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு போட மாட்டேன், ஓம், இது எல்லாமே வந்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பேன். இன்னொரு பாக்ஸில் தான் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, இந்த பிரிஞ்சி இலை, இது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஏலக்காய் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வேறு பாக்ஸ் மாற்றிட்டேன். ஏன்னா ஃப்ளேவர் மற்ற எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் மாற்றிடுது. அதனால் வந்து ஏலக்காயை வந்து தனியாக ஒரு ஏர்டைட் இதில் வந்து போட்டு வச்சுட்டேன். இந்த 2 பாக்ஸையும் தட்டி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து நம்ம பொரிச்சிடலான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இது மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பாதி வந்து இன்றைக்கி வந்து உரப்பாக ஊற்றுறதுக்காண்டி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து இது மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நம்ம தட்டினோம் அப்படின்னா, அதாவது தோசை கரண்டியை வச்சு அமுத்தினோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு சப்பாத்தி மாதிரி உப்பி வரும். அதை சின்ன சின்ன பீஸாக போட்டு விட்டுட்டிங்கன்னா நடுவில் நல்லா வெந்து இது மாதிரி புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆற விட்டு நம்ம மிக்சியில் ஈரலாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து நல்லா ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா பெருங்காயம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த கட்டி பெருங்காயம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. ஆர்டர் பண்ணியிருந்தது சீட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆமாம், அது எல்லாமே வந்து கொட்டி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் வந்து புதுசாக பாக்ஸ் தொலைவோனே கிடைக்கல. சரி, பஞ்சாமிர்தம் லாஸ்ட்டு மந்த், அதாவது டிசம்பரில் கோயிலுக்கு போயிட்டு வந்தது பஞ்சாமிர்த பாக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சரி, அதில் போட்டு நம்ம வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பூசணி விதை, பரங்கிக்காய் விதை, அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸா சீட்ஸ், அதுக்கப்புறம் கீன்வா, அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் வெயிட் குறைக்கிறதுக்காக இது எல்லாமே வந்து தட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். தட்டி வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சந்தைக்கு போகணும். அதனால் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு இனியனை தூங்க வச்சுட்டு, ஆக்சுவலாக ஈவினிங் தான் சந்தைக்கு போயிருப்பேன். ஸோ போயிட்டு வந்துட்டு இனியனை தூங்க வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நைட்டு 10:30 மணி. ஸோ காலையிலேருந்து இதெல்லாம் பண்ணியே ஆகணும் இன்றைக்கின்னு ஒரு முடிவிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஓரளவுக்கு வந்து நெருக்கி நான் யோசித்த வேலையில் முக்கால்வாசி வேலை முடிச்சுட்டேன். மிஷின் மட்டும் க்ளீன் பண்ணலை. ஸோ ஓகே, ஒரு நாளைக்கு அவனை வச்சுக்கிட்டு என்னால் இவ்வளோ வேலை பார்க்க முடியுதுங்கிறதே பெருசு. ஏன் அப்படின்னா துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். முன்னாடியெல்லாம் 4 தூக்கம், அதுக்கப்புறம் 3 தூக்கம் ஆச்சு. இப்போல்லாம் 2 தூக்கம் தான் தூங்குறாரு. அதனால் சரியாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. தூங்குகிற டயத்தில் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மற்ற டைம் ஒரு டைம் வந்து அவன் தூங்கும்போது ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ஒரு டைம் வந்து சமையலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சைட் பை சைட் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது மாதிரி தான் அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் வந்து ரொம்ப சமைக்க வேண்டியது இல்லை. சில ஒர்க்குக்காண்டி வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து காய் வந்து ரொம்பவே கம்மியாக வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எவ்வளோ காய் வாங்கிட்டு வந்தாலும் பாதிக்கு மேலே வேஸ்ட் பண்ணிடுவேன். அதனால் வந்து தேவையானது மட்டும் வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணி வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை மொத்தமாக வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருவீங்களா? நான் சில வாரம்லாம் பக்கெட் ஃபுல்லாகிடும், அந்தளவுக்கு வாங்கிட்டு வந்து போட்டுருவேன். ஆனால் என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்ருப்பேன். அது மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த வீக் வந்து வெளியே போக வேண்டிய ஒர்க் இருந்தனால கொஞ்சம் மினிமலாக வாங்கிட்டு வரலாம். 2-3 நாள் வந்து சாம்பார் வச்சுக்கலாங்கிற மாதிரி சாம்பார் காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட் வீக்கில் வந்து எனக்கு நிறைய காய் தேவைப்படும். ஏன்னா சாம்பார், பொரியல் ரெகுலராகவே பண்ணிடுறனால, நைட் டிஃபன் போடுறனால. மற்ற வீக்கில், அதுவும் நைட் ஷிஃப்ட்டில் அந்தளவுக்கு தேவைப்படாது, செகண்ட் ஷிஃப்ட்டில் ஓரளவுக்கு. ஸோ பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன் வேஸ்ட்டாக போகணும்? 2வது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சத்தே இருக்காது. அதுக்காக தான். ஸோ தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு, ஸோ இந்த விளாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி